வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 5/2/2026 தை மாதம் 22ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனிப்பம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். யோகம் அனுகூலம், தைரியம், பழைய கடன்கள் பைசல், எதிரிகள் விஷயத்தில் இந்த பிரச்சனைகள் தீர்வது, மனத்தாங்கள் தீர்வது, மனதிற்கு பிடித்த இடத்துக்கு செல்வது, அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் கௌரவம் சந்தோஷம் ஏற்படும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் பெரிய அளவுக்கு காணப்படுவது, மனதில் இருந்த பாரத்தை குறைப்பதும், தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மேஷராசி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மன வருத்தங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தேகாரோக்கியத்தில் இருந்த ஒரு பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது, புத்துயிர்வு ஏற்படுவது, புத்துணர்ச்சி ஏற்படுவது, தொழில் ரீதியாக மேலதிகாரிகள் தர்க்கங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது, தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழியருடன் விட்டு கொடுத்து போகிறது அற்புதத்தையும் சந்தோஷத்தை தரும். உறவுக்காரர்கள் விஷயத்தில் கோபதாபப்படுவதனால் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். தொழிலில் அதிகமான முடிவுகள் டக்குன்று எடுக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பதட்டமும் சங்கடங்களும் ஏற்படலாம். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, பழைய கடன்கள் பைசல் செய்வது, குடும்பத்தில் அந்நியர் அனுமதிக்காமல் உறவினரை அனுமதிக்காமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. பிள்ளைகள் விஷயம் ஏற்றமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவது, பழைய கடன்கள் பைசல் செய்வது, இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் கிடைப்பது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவது, துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது, பெற்றோருடன் மனமாக பேசுவதும் அனுகூலமாக சந்தோஷமாக உங்களுக்கு உறுதுணையாக பெற்றோர்கள் இருப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, முன்னேற்றம், ப்ரமோஷன், அனுகூலங்கள், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம், கடல் கடந்து அனுகூலங்கள், தெய்வ காரியத்திற்கு கண்டிப்பாக உத்தரவாதங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் என்பதும் மகான்களின் ஆசீர்வாதம் ஏற்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழிலில் தேவையில்லாத ஒரு குழப்பம் திடீரென்று ஒரு சிலரால் ஏற்பட்டு அது உங்கள் தலையில் விடியக்கூடிய நாள். மிக மிக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பணவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும்
அசையாமசைய பொருள் சேர்க்கையும் முதலீடுகளுக்கும் சுபகாரியத்திற்கும் டக்கென்று ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் இழுபறியாக இருந்த நிலைமைகளெல்லாம் மாறுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய உத்தரவாதத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக புது தொழில் மாற்றத்திற்கு தைரியமாக இறங்கி வேலை செய்யக்கூடிய நல்ல காலகட்டம். மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பெற்றோர்கள் விஷயத்திலும் தொழில் ரீதியாகவும் அண்டை அயலாரட்டு விஷயத்திலும் பயணங்கள் சமயத்திலும் அடக்கி வாசிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வாகனங்களில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். டிரைவர் வண்டி ஓட்டினாலும் நிதானத்துடன் போகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அதே சமயம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். ஏற்றத்திற்கு உண்டான அனுகூலங்கள், சந்தோஷங்கள் பெரிய அளவுக்கு காணப்படும். புதிய இடமாற்றங்கள் கண்டிப்பாக செய்து கொள்ளலாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். தெய்வ வழிபாடுகளுக்கும் கடல் கடந்த பயணங்களுக்கும் அனுகூலமும் வியாபாரமும் சந்தோஷமும் ஏற்படுவது ஆச்சரியமும் முன்னேற்றத்தை பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.